வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரான்பெரி பிக்கிள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிரான்பெரி அப்படிங்கிறது தமிழில் வந்து கலாக்கான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் கலாக்காய் கிடையாது. சில பேர் குருதிநெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருதிநெல்லினா எப்படி இருக்கோ நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒருவேளை அதுவாக இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி ஊறுகாய் போட போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என் சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கிரான்பெரி பிக்கிள் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1 கப் கிரான்பெரிஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுறணும். அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இதில் ஊறும்போது கிரான்பெரிஸ் ரொம்ப சாஃப்டாகும், ஊறுகாவும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நாளைக்கு ஊறணும். ஆனால் தினமும் காலையில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. 5 நாள் ஊறினதுக்கப்புறம் இன்றைக்கி ஊறுகாய் பண்ணுறேன். இப்போ வந்து பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. வேறு எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும். இப்போ 1 டீஸ்பூன் வறுத்த வெந்தய பொடியை போட்டுக்கலாம். இது போடுறதுனால ஊறுகாவில் இருக்க காரமும் குறையும், ஊறுகாவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போவே வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அடுத்து வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா லேசாக வதக்கிட்டு இப்போ நம்ம கிரான்பெரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பில் ஊறினதுனால இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இது சீக்கிரமே வெந்துடும். இதை வந்து மீடியம் சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பில் ஊறுனதுனால நிறைய உப்பு ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பொறுமையாக வதக்கிட்டே இருக்கணும். மூடி போட்டு மூடிடாதீங்க. தண்ணி விட்டுதுன்னா அது அப்புறம் ஊறுகாய் மாதிரியே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக மாறி இருக்குது அப்படின்னு. இனி அடுத்து ஒரு 5 நிமிஷம் தான் வதக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா லோ சிம்மில் மாற்றிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏன் இதை கலாக்காய் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, கலாக்காய் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் எவ்வளோ புளிப்பாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கிரான்பெரிஸ்லையும் இருக்குது. ஸோ அதனால தான் சில பேர் அப்படி நினச்சிட்ருக்காங்க. பட் குருதிநெல்லியும் கிரான்பெரியோட பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கிரான்பெரிஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது கிரான்பெரிஸில் ஹை நியூட்ரிஷன், ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இருக்குது. விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நம்மளோட இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்கு கூட இதை சாப்பிட்லாம். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லாவே ஜீரணமாகும். கேன்சர், அப்புறம் ஹார்ட் சம்மந்தமான சில டிசீசஸ், அப்புறம் ஓரல் ஹெல்த், அதாவது ஈறுகள்லாம் வந்து சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும். இதை சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கும், டயபெட்டிக் இருக்கவங்க வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கும், வந்தவங்க அடிக்கடி வரும் சில பேருக்கு அவங்களாம் வந்து அது வராமல் குறைக்கிறதுக்கும் இந்த ஃப்ரூட் சாப்பிட்லாம். இந்த ஃப்ரூட் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து ஈஸியாக கரைச்சிடும். ஆனால் இதை ஜூஸாக சுகர் போட்டு இல்லை சுகர் போட்டு ஜாமாவோ சாப்பிட்டோன்னா அது அப்படியே ஆப்போசிட், கொலஸ்ட்ராலை வந்து அதிகம் பண்ணிடும். ஸோ அதனால் சுகர் ஆட் பண்ணாமல் தான் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றது நல்லது. இந்த ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் வந்து படித்ததை வச்சு சொல்கிறேன். சிலது வந்து நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் ஊறுகாய் நல்லா திக்காயிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிருங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் மற்ற வீடியோஸும் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.